சாத்தான்குளம் வழக்கு சமூகத்துல ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துச்சு. பொதுமக்கள் தங்கள் உரிமைகளை பற்றி அதிகமா அறிய தொடங்கினாங்க. காவல் நிலையத்துல ஒருவர் கைது செய்யப்படும் போது அவருக்கு என்ன உரிமைகள் இருக்கு, அவர் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் புரிஞ்சு கொள்ள தொடங்கினாங்க. இது ஒரு நல்ல மாற்றமா பார்க்கப்பட்டுச்சு. மேலும் இந்த வழக்கு சட்ட மாற்றங்களுக்கும் வழிவகுக்கலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. மனித உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. காவல்துறை அக்கௌண்டபிலிட்டி அதிகரிக்க வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டுச்சு. இதனால எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் குறையலாம்னு நம்பப்படுது. இந்த வழக்குல மன அழுத்தத்தை நம்ம மறக்க முடியாது. ஒரு குடும்பம் தன்னோட அன்பானவர்களை இழந்த துயரம் மிகவும் பெருசு. அந்த குடும்பத்தோட வலி, அவர்களின் போராட்டம் மற்றும் நீதிக்காக அவர்கள் எடுத்த முயற்சி அனைத்தும் இந்த வழக்கோட முக்கியமான பகுதி. இது ஒரு மனித கதையாகவும் பார்க்கப்படுது. நீதிக்காக ஒரு குடும்பம் எப்படி போராடியது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. முடிவா சாத்தான்குளம் வழக்கு என்பது ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, அது ஒரு பாடம். அது சட்டம், மனித உரிமை, போலீஸ் துறை மற்றும் சமூகத்தின் பொறுப்பு ஆகியவற்றை பற்றி நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. இந்த வழக்கு நமக்கு நினைவூட்டுவது என்னன்னா, எந்த ஒரு அதிகாரமும் கட்டுப்பாடுகளின்றி இருக்கக்கூடாது என்பதையும், நீதியின் பாதை தாமதமாக இருந்தாலும் அது ஒரு நாள் கிடைக்கும் என்பதும் தான். இந்த வழக்கு இந்திய சமூகத்தின் நினைவில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கும்.